இன்றைக்கி வந்து நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸில் எக்ஸசைஸ் 2.4 போடலாம். 5-6 சம்ஸ் தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இந்த வீடியோவுக்கு முன்னாடி எக்ஸசைஸோட ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து உங்கள்கிட்ட டெக்ஸ்ட் புக் நிறைய பேர்ட்டு இருக்காது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டெக்ஸ்ட் புக் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதோட லிங்க் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியமும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி புக்ஸ் அதோட பிடிஎஃப்ோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதை பார்த்து. சரி, நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம். இப்போ இதோட இது ஃபுல்லாகவே வந்து ஏபி ஜிபி. ஏபினா நான் ஃபஸ்ட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் எழுதி. ஓகே, இந்த எக்ஸசைஸில் வந்து ஏபி ஜிபி அதான் வரும். ஏபினா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன், ஜிபினா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். ஓகே, இதுதான் ஃபுல் ஃபார்ம். ஏபியில் வந்து என்ன இருக்குன்னா காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். டிஃப்ரென்ஸ்னால் என்ன? சப்ட்ராக்ட் பண்ணால் சேம் ஆன்சர் கிடைக்கணும் எதை சப்ட்ராக்ட் பண்ணாலும். ஜிபியில் காமன் ரேஷியோ, அது டிவைட் பண்ணால் சேம் ஆன்சர் கிடைக்கணும். ஸோ ஏபிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஜிபிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து டேர்ம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. ஏபிக்கு வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க, Tn is equal to a plus n minus 1 into t. ஜிபிக்கு வந்து Tn is equal to ar par n minus 1. ஸோ இப்போ ஏபி, இப்போ இது வந்து அது என்ன நம்பரோ n வந்து அதை நினைப்போம். ஸோ n வந்து இப்போ 1னா 1 எடுத்துக்கணும். இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் ஏனா வந்து இந்த ஃபர்ஸ்ட் சம். இதை நான் சம் போடும்போது உங்களுக்கு புரியும். n வந்து இப்போ இங்கே 1னா அங்கே 1, அங்கே என்ன நம்பர் இருக்கும் n தானே அது. ஸோ -1 இன்ட்டு டினா காமன் டிஃப்ரென்ஸ், அதை உங்களுக்கு போட்டு காமிச்சா புரியும். ஸோ ஏபிக்கு காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி வரும்னா T2 மைனஸ் T1, பெருசு மைனஸ் சின்னது, T3 மைனஸ் T2 இப்படி வரும். இங்கே வந்து T2 பை T1, T3 பை T2 எப்போவுமே பெருசு சின்னது தானே வரும். இங்கே வந்து இப்போ 3 நம்பர்ஸ் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இது எக்ஸாம்பிள் இதெல்லாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8, 10, 12 இருக்குன்னா இப்போ இது வந்து இப்படி எடுத்துக்கணும். இது நம்ம ஜஸ்ட் இமேஜின் பண்ணி T1, T2, T3 அப்படி வச்சுக்கணும். இப்போ ஏபி கண்டுபிடிக்கணும்னா காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கணும்ல ஏபிக்கு. ஸோ T2 மைனஸ் T1, 10 மைனஸ் 8 என்னது 2ஆ, 12 மைனஸ் 10 2. ஸோ ரெண்டுக்குமே வந்து காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்படி என்ன எழுதணும், therefore it is an AP அப்படி தான் எடுக்கணும் இங்கே வந்து. ஸோ இப்போ இதே நம்பர்ஸ் இருக்கட்டும். கொஸ்டின் இது 3க்கு இருக்குது, 3 சப்டிவிஷன் இருக்குது. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். இப்போ நமக்கு வந்து ஏபியா ஜிபியான்னு நமக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஏபியாவும் செக் பண்ணணும், ஜிபியான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஜிபியான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த T1, T2, T3 இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு T2 பை T1 24/8 கேன்சல் ஆகுமா? 3 ஆகும். நெக்ஸ்ட்டு T3 பை T2 அது என்னது 72/24ஆ? அதுவுமே வந்து 24 3s 72. ஸோ இதுக்கு வந்து ஒரு காமன் ரேஷியோ இருக்கா? காமன் ரேஷியோ தானே ஜிபி. therefore it இப்படி எழுதணும், சாரி, since it has a common ratio, therefore it is a GP. ஸோ இப்போ நமக்கு ஜிபியா ஏபியா அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஜிபின்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ கொஸ்டின் நமக்கு ஃபைண்ட் ஜிபி ஆர் ஏபி அது கிடையாது. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். இப்போ ஜிபியோட ஃபார்முலா என்ன? Tn is equal to AR par n minus 1. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். ஜிபினால Tn is equal to AR par n minus 1 இது ஃபார்முலா. ஸோ இப்போ T1 இருக்குது, T2 இருக்குது, T3 இருக்குது. நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் தான் T4, T5, T6 தானே. ஸோ T4, T5, T6 இது கண்டுபிடிக்கணும். Tn இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். Tn இடத்துல என்ன இருக்குது 4,
A என்னதுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் A எடுக்கணும். ஸோ 8 இன்ட்டு R என்னது ரேஷியோ தான் R. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ரேஷியோ 3 இப்போ R என்னது n-1 3 பவர் 4 - 1. இங்கேயும் அதே மாதிரி தான் A சேமாக தான் இருக்கும். 8 இன்ட்டு R என்னது 3 5 - 1. 8 இன்ட்டு 3 6 - 1 இது இருக்கா. ஸோ 8 இன்ட்டு 3 பவர் 4 - 1 3. 8 இன்ட்டு 3 பவர் 4. 8 இன்ட்டு 3 பவர் 5. ஸோ 3 பவர் 3 என்னது 27. ஸோ 8 இன்ட்டு 27. இங்கே 8 இன்ட்டு 3 பவர் 4 வந்து 81. 8 இன்ட்டு 3 பவர் 5 வந்து 243. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே 216 கிடைக்கும், இங்கே 648, இங்கே 1944. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். 5 1 - 3. ஸோ ஃபஸ்ட்டு இது ஏபியான்னு செக் பண்ணலாம். ஏபிக்கு வந்து காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும் T2 - T1. T3 - T2. 1 - 5 இங்கே -3 - 1. Differentiate and get a number and then subtract. Same and then add. Correct? Since it has a common difference, therefore it is an AP. இப்போ next 3 terms கண்டுபிடிக்கணுமா? ஸோ APயோட ஃபார்முலா என்ன? Tn is equal to A plus n-1 into D. APனால Tn is equal to A plus n-1 into D. ஸோ T4, T5, T6 கண்டுபிடிக்கணும். T5, T6, correct? This 6. N இருக்குல்ல, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும். A வந்து ஃபஸ்ட் டேர்ம். ஸோ 5 தானே ஃபஸ்ட் டேர்ம். 5 ப்ளஸ் A N என்னது 4. 4 - 1 இன்ட்டு D வந்து டிஃப்ரென்ஸ் -4 கிடச்சிருக்கு. ஸோ -4. 5 ப்ளஸ் 4 - 1 sorry 5 plus 5 minus 1 minus 4. 5 plus 6 minus 1 minus 4. அப்போ 5 plus 3 minus 4. இங்கே இது வந்து இன்டூவில் இருக்குது. 5 plus 4 into -4. 5 plus 5 into -4. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுவோம். இங்கே வந்து -7 -11 -15 கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். 1/4 2/9 3/16. சில இதுக்கு வந்து நம்ம பார்த்தோன்னே ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் அதே மாதிரி தான் பாருங்கள். 1/4 2/9 3/16. இது பார்த்தாலே தெரியுது டினாமினேட்டரை வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 1/4 2/9
3/16 இது இருக்கா, இது இஸ் ஈக்குவல் டு சரியா. நெக்ஸ்ட் என்ன இருக்கும், 4 இது வந்து 4 ஸ்கொயர், அப்போ 5 ஸ்கொயராக இருக்கும். 5/6 ஸ்கொயர், 6/7 ஸ்கொயர். இது பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சா. ஸோ இப்போ என்ன ஆகுது, நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. 1/4, 2/9, 3/16, 4/25, 5/36, 6/49. இப்போ புக் ஆன்சர் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சம், find the first 4 terms of the sequences whose nth terms are given. ஸோ nth terms கொடுத்துட்டாங்க, நம்ம ஜஸ்ட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். சார் நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கிறேன். ஓகே, 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, நான் எல்லாமே எழுதிட்டேன். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட் 4 டேர்ம்ஸ் தான் T1, T2, T3, T4 தானே. ஸோ எல்லாத்துலேயும் வந்து என்னை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு T1, T2, T3, T4 என்ன இடத்துல 1 அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 1 cube minus 1, 2 cube minus 1, 3 cube minus 1, 4 cube minus 1. சாரி, கொஸ்டின் நான் தப்பாக எடுத்திருக்கேன். இது வந்து n cube minus 2, அப்போ இதெல்லாமே -2, சாரி 2 சரியா. அப்போ 1 minus 2, 1 cube வந்து 1 தானே, 2 cube வந்து 8 minus 2, 3 cube வந்து 27 minus 2, 4 cube 64 minus 2. அப்போ 1 minus 2 minus 1, 8 minus 2 6, 27 minus 2 25, 64 minus 2 62. அவ்வளோதான், ஃபஸ்ட் 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் சப்டிவிஷன் ஜஸ்ட் n சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். an is equal to இது இருக்கா, T1, T2, T3, T4. -1, 1 plus 1, 1 into 1 plus 1. -1, 2 plus 1, 2, 2 plus 1. -1, 3 plus 1, 3 into 3 plus 1. -1, 4 plus 1, 4 into 4 plus 1. அவ்வளோதான், என்ன எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். -1, 2 plus 1 என்னது, I mean 1 plus 1, -1 இது 1 plus 1 2 1 into 2. இங்கே -1, 2 plus 1 3, 2, 2 plus 1 3, -1, 3 plus 1 4, 2, 3 plus 1 4, -1, 4 plus 1 5, 4 இது 3, 4 plus 1 5. ஓகே, 1 எத்தனை தடவை ஸ்கொயர் பண்ணாலும் அதே 1 தான். ஸோ 2 1s are 2, 3 2s are 6, 4 3s are 12, 4 5s are 20. இங்கே மட்டும் -20. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது போல் சப்டிவிஷன் an is equal to 2n square minus 6, T1, T2, T3, T4. Two 1 square minus 6, 2 2 square minus 6, 2 3 square minus 6, 2 4 square minus 6. 2 1 square வந்து 1 தான், -6 அப்படி எழுதிக்கலாம். 2 into 2 square வந்து 4 8 எடுத்துக்கலாம், -6.
18 minus 6, இது வந்து 32 minus 6, minus 4 2 12 26. First 4 terms கண்டுபிடிச்சாச்சு. Next third sum, find the nth term of the following sequences. கண்டுபிடிக்கலாம். நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். ஓகே, இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் சொன்னேன்ல சில இது பார்த்தோன்னே தெரிஞ்சிரும்னு. ஸோ இது பாருங்கள், எப்படி எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். 1 square plus 1, 2 square plus 1, 3 square plus 1, 4 square plus 1. இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது பாருங்கள். 1 square என்னது 1 plus 1 2 2 square 4, 4 plus 1 5, 3 square 9, 9 plus 1 10, 16 plus 1 17. So therefore nth term is n square plus 1. n வந்து அதை எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், இதுவும் பார்த்தோன்னே தெரியும். 1 minus 1 by 1, 2 minus 1 by 2, 3 minus 1 by 3, 1 minus 1 0, இது வந்து 1 by 3, இது 2 by 3 கிடச்சிச்சா. therefore nth term is equal to n minus 1 by n. லாஸ்ட் ஒன், இது ஏபியில் இருக்குது, பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு பாருங்கள். t2 minus t1, t3 minus t2, 3 4 minus t3, 8 minus 3, 13 minus 8, 18 minus 13. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து 5 தானே ஆன்சர். ஸோ since it has a common difference, therefore it is an AP. so AP ஓட ஃபார்முலா என்ன? Tn is equal to A plus n minus 1 into D. A வந்து 3 ப்ளஸ் n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். n மைனஸ் 1 இன்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து 5 அது என்னது 3 ப்ளஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம் 5n மைனஸ் 5, அப்போ 5n மைனஸ் 2 ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ண புரிஞ்சா. therefore nth term is 5n minus 2. okay, third sum over. next fourth sum நான் question எழுதுறேன். okay, next fourth sum எல்லாமே அதே சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். ஸோ இது கொடுத்துட்டாங்க, n இடத்துலலாம் 6 13 மட்டும் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 into 6 by 6 plus 2 இங்கே 13 into 6 by 13 plus 2, 6 5s are 30 6 plus 2 8. ஓகே, இங்கே வந்து 65 by 15. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 2 டேபிள்ஸில் பண்ணலாம். 4 times, இங்கே 15 times போகுமா. இது வந்து 5 டேபிள்ஸில் பண்ணால் 3 times 1 13 by 3, 15 by 4, 13 by 3. அவ்வளோதான். செகண்ட் சப்டிவிஷன் அதே இதாக சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் 11 ஸ்கொயர் மைனஸ் 4. அவ்வளோதான். இங்கே வந்து மைனஸ் 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 4 இங்கே வந்து மைனஸ் 11 ஸ்கொயர் 121 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு உள்ளே இது பண்ணால் மைனஸ் 12. இங்கே வந்து
minus 117 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் ஃபைண்ட் A8A15 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈவன்னா இது யூஸ் பண்ணணுமா ஆட்னா இது யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு ஒரு ஈவன் இருக்குது, ஒரு ஆட் இருக்குல்ல. 8 வந்து ஈவன் நம்பர், A15 வந்து 15 ஆட் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு A8 ஈவனுக்கு வந்து n² - 1 n + 3 அப்போ என்னது n வந்து 8² - 1 8 + 3. இங்கே வந்து n² / 2n + 1 அப்போ 15² / 2 × 15 + 1. 8² வந்து 64 - 1 / 11 அப்போ என்னது 63/11. அது சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே விட்டுலாம். இங்கே 15² வந்து 225. 15 2s are 30. 30 + 1 31. அவ்வளோதான், இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம், லாஸ்ட் சம் ஆஃப் த எக்ஸசைஸ். A1 கொடுத்துருக்காங்க, A2 கொடுத்துருக்காங்க, an இது கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 6 terms ஆஃப் த சீக்வென்ஸ். நான் கொஸ்டின் எழுதிட்டு காட்டுறேன். ஓகே, இதான் 6th ஒனோட கொஸ்டின். A1 A2 இருக்குது. ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 6 termsனால் அப்போ A3 A4 A5 A6 அது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, A3 A4 A5 A6 அவ்வளோதான். என்ன இடத்துலலாம் அதை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 2 × A நமக்கு தெரியாது, ஸோ அப்படியே 2 × A. n வந்து என்னது 3 - 1 ப்ளஸ் A 3 - 2. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே 2 × A 4 - 1 plus A 4 - 2. 2 × A 5 - 1 plus A 5 - 2. 2 × A 6 - 1 plus A 6 - 2. Okay, is equal to 2A 3 - 1 வந்து 2 plus A 1. இங்கே 2A 4 - 1 3 plus A 4 - 2 2. 2A4 plus A 3. 2A5 plus A 4. ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ A2 A1 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது 2 A2 வந்து 1 + 1 தான். அப்போ ஆன்சர் 3. இங்கே A3 இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? 2 × 3 + 1 அது வந்து 7. இங்கே 2 × 7 + 3 அது 17. இங்கே 2 × 17 + 7 அது வந்து 41. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் 6 terms கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த எக்ஸசைஸ் ஓவர். ஸோ ப்ளீஸ் லைக் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு 10th மேத்ஸ் கிளாஸ். இன்னும் சீக்கிரமாக எல்லா எக்ஸசைஸும் அப்லோட் பண்ணுறோம். அப்புறம் டெக்ஸ்ட் புக் லிங்க் கீழே இருக்குது, மறக்காமல் அதில் போய் PDF வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.